இது சார் நேத்து ஒரு திமுக ஒன்றிய கவுன்சிலர் வந்து பிளைட்ல போறப்போ அங்க உள்ள ஒரு பெண்ணுக்கு பாலியல தொந்தரவு பண்ணி கைது ஆகிருக்கிறாரு. யோக்கியமான கட்சின்னு இங்க சொல்றீங்க. பாரு, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. சபலங்கிறது ஆண்களுக்கு இருக்கத்தான் செய்யும். அவன் கட்சிக்காரன் ஏன் பாக்குற? நீ எங்க கட்சி அப்படி எல்லாம் திமுக நீ நாளைக்கு தினகரன் பேப்பர் முரசொலி பேப்பர் பார்த்தா உங்களுக்கு தெரியாது. நீங்க ஒரு நாள் தந்தி பேப்பர் எடுத்து படிங்க. கஞ்சா கடத்தல இருந்து பாலியல் பலாத்காரம் பண்றதுல இருந்து அவங்க சின்ன இவங்க சின்ன டிசம்பர் மாசம் ஒரு பொண்ணு சின்ன குழந்தை 2 வயசு குழந்தைய கொலை பண்ணது. அந்த பொண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணி கொலை பண்ணவன் யாரு? கைதானது யாரு? இங்க பாரு, அவன் எங்க கட்சிக்காரங்கிறதுனால அவனுக்கு நாங்க எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் போட்டு ஜெயில கொண்டு அடைக்காம வெளியில விட்டுட்டோமா? சார் வெளியில எங்க கட்சியில 1.5 கோடி தொண்டை இருக்கான். 1.5 கோடி பேரு நாங்க வந்து எல்லாத்தையும் அளவுகோல் வச்சு இவன் நல்லவனா கெட்டவனான்னு பார்த்தா எடுக்க முடியும். சந்தர்ப்ப சூழ்நிலைகள் தான் தவறு செய்ய முக்கியம், புரிஞ்சுக்கோ. எல்லாத்தையும் நாங்க சரி பார்த்து சேர்க்க முடியாது. அதுல 2 பேர் கஞ்சா விற்கிற பையன் இருப்பான், 2 பேர் பிரார்த்தல் பண்ற பையன் இருப்பான். இருக்குதான்டா செய்வான். அதெல்லாம் என்ன பண்ணுவ சார்? நீங்க கட்சியில இருக்கிறவங்க உங்களுடைய ஆட்சி நடக்குது, நீங்க தான் சார் எல்லாரையும் வந்து நாங்க எல்லாத்தையும் கட்டுப்படுத்தாம இருக்க முடியாது. ஒரு அரசியல் கட்சினா தலைவருக்கு கட்டுப்பட்டு தான் எல்லாம் இருப்பான். 1-2 போக்குகள் அவன் பறவையிலேயே வந்து தவறானவன். ஒரு பிளைட்ல போகல ஒரு பொண்ணு கிட்ட வந்து சில்மிசம் பண்றான் அப்படின்னு சொன்னா அப்ப அவன் எந்த மாதிரி நிர்வாகம் எங்கே உள்ளவங்க கிடையாது. திமுகவோட கவுன்சிலர். கவுன்சிலர் கத்திரிக்காய் அவன் ஆம்பளை தானடா. கவுன்சிலரா இருந்தா கத்திரிக்காய் இருந்தா எங்களுக்கு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. கேமரா புடிச்சு உள்ள வச்சு அதெல்லாம் எங்களை உள்ள வைக்கட்டும். நான் என்ன சொல்றேன், அவன் வந்து தப்பு பண்ணிருக்கான். அவன் பேர்ல எஃப்ஐஆர் போட்டாச்சு. அவனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டாச்சு. அதுக்கப்புறம் திமுக எதுக்கு சொல்ற? எங்க கட்சியில கவுன்சிலர் அவனை தனிப்பட்ட முறையில சொல்லு, எங்க பேரை சொல்லாத.